அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க டாக்டர் ஜேடிகே. இதுல காப்பீடு அப்படின்றத பத்தி நம்ம பேசும்போது, இன்னொரு முக்கியமான விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, ஒரு தொழில் அப்படின்னு செய்யும்போது, அந்த தொழில்ல எதிர்பாராத இழப்பீடுகள் வர்றதுக்கான நெறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. உதாரணத்துக்கு, நம்ப கறவை மாட எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அந்த கறவை மாட்ல நம்ப குடற்புழு நீக்கம் ஒழுங்கா செய்றோமா? தடுப்பூசி ஒழுங்கா போடுறோமா? இல்லன்னா பக்கத்துல இருக்கிற மத்த விவசாயிகள் அத ஒழுங்கா கடைபிடிக்கிறாங்களா? மேய்ச்சல் நிலங்கள்லேருந்து வரக்கூடிய உண்ணி காய்ச்சல், இல்ல மேய்ச்சல் நிலங்கள்ல சில வேண்டாத தாவரங்கள், அந்த வீட்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வேண்டாத களைக்கொல்லிகள், களைக்கொல்லி அடிச்ச புல்லுகளா இருக்கலாம். இல்ல களையாவே இருக்கலாம். சில களைகள் வந்து களைச்செடிகளா இருக்கும். அத சாப்பிட்டுட்டு குதிரைவலி வ வந்து மாடெல்லாம் திடீர்னு சாப்பிட்டுட்டே இருக்கும், மேய்ஞ்சுட்டு இருக்கும். திடீர்னு கீழ விழுந்து இறந்துரும். இல்லன்னா, குதிரை வலி மாரி வயித்த போட்டு அடிச்சுட்டே இருக்கும். இல்ல, நம்ம வந்து ஏற்கனவே வந்து நல்ல முறையில அதுக்கு தீவனம் குடுத்து இப்ப நம்ம எல்லாருமே பண்ற ஒரே ஒரு தப்பு என்னன்னா, பால் குடுக்கும்போது மட்டும் நல்ல போஷாக்கான தீவனம். பால் இல்லாதபோது நம்ம தீவனம் குடுக்கறதில்ல. இது மாதிரி பண்ணும்போது, மாடுகளுக்கு சரியான சத்து குறைபாடு இல்லாததால கூட, மாடுகள் இறக்க நேரிடலாம். பல பேர் பார்த்திருக்கலாம். மாடு சினையா இருக்கும்போது உட்கார்ந்த மாடு எழுந்திருக்காது. கண்ணு போட்ட உடனே 10 நாளுக்குள்ள உட்கார்ந்த மாடு எழுந்திருக்காது. இல்ல 3 மாசம் கழிச்சு நல்லா பால் கறந்துட்டே இருக்கும். மாடு உடைய மாடோட சத்து போயிடும். மறுபடியும் உட்காந்துரும். இதெல்லாம் எதுக்கு வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்து குறைபாடு இருக்கிற காரணத்தால தான். இது மாதிரி வர இழப்பீடுகள நாம வந்து காப்பீடு மூலியமா கண்டிப்பா இது பண்ணலாம். ஏன் இத நான் சொல்றேன் அப்படின்னா, பல பேருக்கு இந்த விழிப்புணர்வு இல்ல. ஒரு மாடு வந்து கறவை மாடு தொழில் மட்டும் தான் தினசரி வருமானம் அப்படின்னு நான் சொல்லுவேன். டைரி இன்கம் இஸ் அ டெய்லி இன்கம். அப்படின்னும்போது, அந்த வாழ்வாதாரத்த தூக்கி நிறுத்தக்கூடிய ஒரு முக்கிய செயல வந்து பால் வருமானம், பால் உற்பத்தி பண்ணிட்டு இருக்கு. இது தடைபட்டுச்சு அப்படின்னா, அந்த குடும்பத்துடைய வாழ்வாதாரம் கண்டிப்பா குறையறதுக்காக நெறைய சாத்தியக்கூறுகள் இருக்கு. அதனால தான் இத வந்து எங்க தரப்புல, துவாரா ஈடேரி தரப்புல நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னா, இது வந்து கறவை மாடு காப்பீடு மட்டும் இல்ல. இது வந்து கறவை மாடு வளர்ப்போரோட வாழ்வாதார காப்பீடு அப்படின்னு கூட நம்ம சொல்லிக்கலாம். அதனால தான் காப்பீடு செய்றது மிக மிக அவசியம். காப்பீடு செய்வோம். நல்ல முறையில நம்ம கறவை மாடுகள வளர்ப்போம். நன்றி, வணக்கம்.